காலம் மாறிக்கிட்டு இருக்கு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி வியாபாரத்தை மாத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். இல்லைன்னா காணாம போயிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கோல்டு அண்ட் ஜிபிபிஜேபியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்த்துருவோம். நம்ம ஆல்ரெடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டோம். ஸோ இந்த லெவல்ஸை எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்றத கொஞ்சம் ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ வந்து கோல்டில் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். நமக்கு என்ன பண்ணியிருக்குன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ எப்போ இருந்து பார்த்தோன்னா ஒரு 2 டேஸ் பக்கமாகவே நமக்கு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்குது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த ரேஞ்சு ஃபுல்லாமே நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆகாமே சுற்றிக்கிட்டு இருந்தது. ஸோ இந்த ரேஞ்சு பிரேக் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணியிருக்கோம். அப் சைட் அண்ட் டவுன் சைடு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2031.312 அந்த ரேஞ்சில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். கரண்ட்டாக நமக்கு வந்து சப்போர்ட்டில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம போயிட்டு என்ட்ரிஸ் எடுக்கலாம். சப்போஸ் நம்ம பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டார்கெட் வந்து எது வரையும் போகும்னா 2027.771 அந்த ரேஞ்ச் வரையும் நமக்கு வந்து கிளியராக போகிறக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே பார்த்தோன்னா கிளியர் கேண்டில் ஸ்டிக்ஸ் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ் ஒன்று இருக்குது இந்த ரேஞ்சில். ஸோ இதுக்கு ஈக்குவலாக நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து நமக்கு வந்து ப்ராஃபிட்ஸாக வந்து கொடுக்கும். அண்டு நம்ம வந்து மார்க் பண்ண சப்போர்ட்லாம் பார்த்தோம் அப்போ நமக்கு வந்து பல டைம் இந்த ஜோன்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ப்ரீவியஸாக செக் பண்ணி பார்த்தாலும் நம்மளால் பார்க்க முடியும். இது மொபைல் அப்படின்றதுனால நான் வந்து எந்த அளவுக்கு காட்ட முடியுமோ அந்தளவுக்கு காட்டுறேன். இந்த இடத்துலாம் பார்த்தோன்னா ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தோன்னா புல் பேக் எடுத்துகிட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துலலாம் பார்த்தோன்னா ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ மார்க் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஏரியாஸை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமாக போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு சம்டைம்ஸ் நம்ம மார்க் பண்ணது ஒரு இடமா இருக்கும், பிரேக் அவுட் கொடுத்தது இன்னொரு இடமா இருக்கும். ஸோ அப்படி தான் நிறைய டைம் நடக்கும். இப்போ இந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஒரு மைனர் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. பட் இந்த இடத்த ரெஸ்பெக்ட் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணியே தீரும். எப்படி அப்படின்னா நமக்கு வந்து பிரேக் அவுட் கேண்டில் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறோன்னா பிரேக் அவுட் கேண்டில் நம்ம எப்பவுமே என்ட்ரிஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஒரு கேண்டில் வந்து பிரேக் பண்ணுது. ஓகேங்களா? பாதி இது ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணுது. அப்படின்றபோது நமக்கு ஆல்ரெடி இந்த கன்சாலிடேஷன் ரேஞ்சையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ரேஞ்சிட்டையும் நமக்கு வந்து வந்துருச்சு ஆல்மோஸ்ட். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு புல் பேக் கொடுத்துட்டு லோ வரும்போது நம்ம வந்து என்ட்ரிஸ் எடுக்க போகிறோம். அப்போ டோட்டலாகவே இந்த ஏரியா வந்து கிளியராக பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, இதுவும் கொடுத்துருச்சு. ஸோ ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரியாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம என்றைக்குமே பிரேக் அவுட்டில் போய்ட்டு என்ட்ரிஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். சப்போஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ பிரேக் அவுட் ஆகிற கேண்டிலே எடுத்தோம் அப்படின்னா சடனாக ஒரு ரிவர்சல் கொடுத்து மேலே திரும்ப அந்த ரேஞ்சுக்குள்ளேயே போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ஈவினிங் வந்து ஜிபிபிஜேபியில் கொடுத்துன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த சார்ட் பார்ப்போம். ஓகேங்களா? நிறைய பேர் எடுத்து மாட்டியிருந்தாங்க இந்த இதில், ஆனால் நான் வந்து எடுக்க கிடையாது. ஸோ ஏன்னா வால்யூமே இல்லை, அப்புறம் போயிட்டு நம்ம எடுக்கிறது நம்ம வேஸ்ட்டு தான் எப்பயுமே. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்சைடு பார்த்தோம். அப்சைடு மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ரேஞ்சு ஃபுல்லாமே ரிஜெக்ஷன். அடுத்து இந்த இடத்துலாம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, போயிட்டு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கு, ரிவர்சல் கொடுத்துருக்கு, என்ன தெரியும். இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தோன்னா இங்கேயும் ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு வந்திருக்கு. இன்றைக்கி தான் ஆச்சு. ஓகேங்களா? இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணட்டும். அதாவது ரெசிஸ்டன்ஸ் 2034.995 இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஒன்ஸ் நமக்கு வந்து க்ளீனாக இந்த ரேஞ்ச் வரையும் போகும். அதாவது இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்க ரிஜெக்ஷன்ஸ் ஏரியா 2038.662 இந்த ரேஞ்ச் வரையும் நமக்கு கிளியர் கேண்டில்ஸ்டிக்ஸ் இருக்குது. அப்படின்றனால கிளியராக போயிட்டு நமக்கு போய் டார்கெட்டை அச்சீவ் ஆகும். நமக்கு வந்து சப்போர்ட்டு இல்லை ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணட்டும். அது வரை நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். வால்யூம் இப்போ ஆல்ரெடி இருக்குது. ஸோ நல்ல ஒரு என்ட்ரியாக தான் இருக்கும். அப்சைட் நமக்கு டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஒரு 370 பாயிண்ட்ஸ் வரையும் நமக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும். டவுன் சைடு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு அதே ஈக்குவல் தான், 370 பாயிண்ட்ஸ் வரையும் கொடுக்கும். நமக்கு வந்து இந்த கன்சாலிடேஷன் ரேஞ்சு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துருவோம். கன்சாலிடேஷன் ரேஞ்ச் வந்து பார்த்தோன்னா அதே ஈக்குவல் தான். ஸோ நமக்கு வந்து கன்சாலிடேஷன் ரேஞ்சும் ஒரு 37 பிப் இருக்குது. அப்சைட் டார்கெட்டும் ஒரு 37 பிப், டவுன் சைட் டார்கெட்டும் ஒரு 37 பிப். ஸோ நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்து அப்படின்னா ஒரு 10 to 20 பிப் அவ்வளோ வந்து ஈஸியாக வந்து புக் பண்ண முடியும். இல்லைன்னா 10 to 15 பிப்பே போதும். நம்ம சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸாக மேக் பண்ணி ஓவராலாக நம்ம வந்து ஒரு காம்பவுண்டிங் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு வந்து கடைசியாக ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இப்போதைக்கு கோல்டோட செட்டப் இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து ஜிபிபிஜேபி வந்து பார்த்துருவோம். ஜிபிபிஜேபியில் சேம் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நமக்கு வந்து ஒரு புல் பேக் கொடுத்தது. ஜிபிபிஜேபியில் நம்ம மார்க் பண்ணியிருக்க சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 188.279 அந்த ரேஞ்சில் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நமக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த ஏரியாவில் வந்துட்டு ஒரு புல் பேக் எடுத்திருக்கு. பேரிஷ் கேண்டில், நெக்ஸ்ட் ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. திரும்பியும் பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல போயிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து க்ரியேட் பண்ணிருந்துச்சு. நம்ம இந்த ரேஞ்ச் வரைந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் யூடியூப்பில். ஐ திங்க் ஒரு மியூசிக் ஆட் பண்ணி நம்ம வந்து போட்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது. ஆனால் கிளியர் என்ட்ரி கிடையாது. ஓகேங்களா. அடுத்த நமக்கு வந்து இப்போ திரும்ப அந்த ஜோனுக்குள்ளேயே வந்துருச்சு. ஓகேங்களா. அந்த ஃபஸ்ட் டார்கெட் நம்ம சொல்லியிருந்தோம், அதே ஜோனுக்குள்ளேயே திரும்ப வந்துருச்சு. இது மார்னிங் நம்ம வந்து ட்ராப் பண்ணியிருந்த லெவல் சேம் லெவல் தான். அதை வச்சு தான் இப்போ திரும்பி நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா நமக்கு வந்து திரும்பியும் அதே ஏரியாவில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக நமக்கு வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தது. ஓகேங்களா. அதாவது ஒரு 1 ஹவர் இருக்கும்போது நமக்கு வந்து என்ட்ரி கொடுத்தது. அதாவது சப்போர்ட்டில் ஒரு புல் பேக் எடுத்தது. ஸோ நமக்கு வந்து வால்யூம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்த ரேஞ்சுக்கு இடையில வந்து எந்த ஒரு ட்ரேடுமே ப்ளேஸ் பண்ண வேணாம். ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் பிரேக் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளியர் டார்கெட் இருக்குது. ஸோ ஓகேங்களா. கிளியர் கேண்டில்ஸ்டிக்ஸ் வியூ இருக்குது. ஸோ அந்த பாஸ்ட் மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ப்ரெசென்ட்டில் வந்து என்றைக்குமே மார்க்கெட் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். அப்போ பாஸ்ட்டில் நமக்கு வந்து க்ளீன் ரேஞ்ச் இருக்கிறதுனால நமக்கு வந்து ப்ரெசென்ட்டில் அதுக்கு ஈக்குவலாக ஒரு பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு வந்து க்ளீனாக போய்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆகும். பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுவோம். அதுக்கு இடையில எந்த ஒரு என்ட்ரிஸுமே எடுக்க வேணாம். நமக்கு அப்சைட் டார்கெட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். நமக்கு வந்து அப்சைட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 25 பிப்ஸ் வரை இருக்குது, 26 பிப்ஸ் வரை இருக்குது. டவுன் சைட் டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு சேம் ஈக்குவலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சேம் அதே ஈக்குவலாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 பிப்பு ஓகே தான். அதுக்கு மேலே வேணாம். அதுக்கேற்ற மாதிரி லார்ட் சைஸை போட்டு பிடிச்சிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.